ஆதரை தழைத்தால் அதந்துவே என்று அருளாயே. திருச்சிட்டம்பலம். சிவமலரம்மா, நீங்க ரெக்கார்ட் பண்றீங்களா? சரிம்மா. திருச்சிட்டம்பலம். ஒளியான திருமேனி உமிழ்தானம் மிக மேவும் களி ஆற வரும் ஆனை களல் நாளும் மறவாமல் அழியாளும் மலர் தூவும் அடியார்கள் உளமான வெளியாகும் வலிதாய வினை கூட நினையாமே. மாயா படலம் கிழித்த கஞ்ஞானம் விளங்க வைத்து நேய ஆனந்தத்தில் அமிழ்த்திடுவாய் நித்த முத்த சுத்த தூய சராசர வேதங்கள் யாவையும் தோற்றுவிக்கும் தாயானகோ முத்தி முத்தி வஞ்சாக்கர சத்குருவே. அரணங்கள் மூன்றும் எரித்தாய் சரணம் அதினும் அன்பர் மரணம் படாத அருள் வைத்தாய் சரணம் வலிய அந்த கரணங்களால் மெலிந்து எய்தேன் சரணம் நின் பொற்கடலே சரணம் தன் முத்தி முத்தி வஞ்சாக்கர சத்குருவே சரணம். கருணை பொழி திருமுகத்தில் திருநீற்று நுதலும் கண்டாரை வசப்படுத்த கனிந்த வாயழகும் பெருமை தரு துறவோடு பொறை உளத்தில் பொறுத்தே பிஞ்சகனார் மலர்த்தாள்கள் பிரியாத மனமும் மறுவினர்கள் அகலாத ஞானமே வடிவாம் வளர்துரை செய் சிவஞான மாமுனிவன் மலர்தாள் ஒரு பொழுது நீங்காமல் எமதுளத்தின் சிரத்தில் ஓதியிடு நாவினில் என்று முன்னி வைத்தே உரைப்பாம். திருச்சிற்றம்பலம். பெருமானுடைய பெரும் கருணையினாலும் குருநாதரனுடைய அருளினாலும் உமாபதி சிவம் ஐயா அவர்களுடைய திருவடிகளையும் வணங்கி இங்கு கூடியிருக்கக்கூடிய அடியார் பெருமக்களுடைய கமலபாதங்களை வணங்கி நாம் சிவப்பிரகாசம் என்னும் சாத்திர நூலை தொடர் சிந்தனையாக சிந்தித்து வந்து கொண்டிருக்கின்றோம். கடந்த வகுப்புல 27, 28வது பாடல் வரைக்கும் பார்த்திருக்கிறோம். கண்ம இலக்கணத்தை பத்தி பார்த்தோம். இந்த கண்ம இலக்கணம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம சிந்தித்தோம். இப்ப அதனுடைய தொடர்ச்சியாக 29வது பாடல் இந்த பிராரப்த வினை எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம தொடர் சிந்தனையா சிந்திக்கலாம். பாடல் 29. கண்ம நெறி திரிவிதம் நற்சாதி ஆயுள் போக கடனது என வரும் மூன்றும் உயிர் ஒன்றில் கலத்தல் தொன்மையது ஊழ் அல்லது உணவு ஆகா தானும் தொடங்கு அடைவில் அடையாதே தோன்றும் மாறி தன்மை தரு தெய்வீகம் முற்பௌதீகம் ஆன்மீகமாம் தகையில் உறும் அசேதன சேதனத்தாலும் சாரும் நன்மையொடு தீமை தரு சேதனனுக்கு இவன் ஊன் நாடில் அதன் ஊழ்வினையாய் நணுகும் தானே என்பது நமக்கு பாடலா வந்திருக்கிறது. இதனுடைய பதவுரை கண்ம நெறி அப்படின்னா அந்த கண்ம பகுதி பக்குவப்படுகின்ற முறை. திரிவிதம் அது எப்படி பக்குவப்படுது அப்படின்னா 3 விதங்களாக பக்குவப்படுகிறது. நல் சாதி பிறக்கக்கூடிய நல் சாதியை கூட்டும். ஆயு அப்படின்னா நல்ல ஆயுளை வரையறை செய்யும் இருக்கக்கூடிய ஆயுள். அடுத்து போகம் அந்த நுகரக்கூடிய விடயங்களை காட்டக்கூடிய போகம் என இப்படி 3ஆ இருக்குது. கடனது என தள்ள முடியாததனமாக இதெல்லாம் தள்ள முடியாது, தள்ளிட்டு போ அப்படின்னு செய்ய முடியாது. வரும் வந்து கூடும் மூன்றும் அந்த மூன்றும் உயிர் ஒன்றில் ஒவ்வொரு உயிரிலையும்
கலத்தல் கூடுதல். தொன்மையது பல வினையிலிருந்து எடுக்கப்பட்டதா இருக்கும். தொன்மையது அது சேர்ந்தே இருக்கக்கூடியது. ஊழ் அல்லது அந்த பிராரத்தம் அல்லாமல். உணவு ஆகா நம்ம அனுபவத்துக்கு வர ஆகாமியங்கள். தானும் அந்த கண்மமும். முற்பிறவிகளில் தொடங்கு அடைவில் செய்யப்பட்ட வரிசையில் அடையாதே அனுபவிக்கப்படாமல். அந்த வரிசை மாறி 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 பின் முன்னாக முன் பின்னாக பக்குவமான வரிசையில் தோன்றும் அனுபவிக்கப்படும். அந்த அனுபவம் தன்மை தரு இயல்பு போல் வருகின்ற தெய்வீகம். அது ஆதி தெய்வீகம். பௌதீகம் ஆதி பௌதீகம். ஆன்மீகம் ஆதி ஆத்மீகம். ஆம் தகையில் அந்த வகையில் இந்த மூன்று முறையில் உறும் வந்து கூடும். அம்மூன்றையும் இரண்டாக்கி அதை ரெண்டா எப்படி மாத்தலாம் அப்படின்னா, அசேதனத்தாலும் உயிரில் பொருள்களாலும் சேதனத்தாலும் உயிர் பொருள்களாலும். சரியா? அசேதனம் சேதனத்தாலும் உயிர் உள்ள பொருள் உயிர் இல்லாத பொருள்களாலும் சாரும் வரும் என்று சொல்லுவர். நன்மையோடு அந்த நல்வினையும் தீமை தரு தீவினையும் செய்கின்ற சேதனனுக்கு இந்த உயிருக்கு இவன் இவ்வுலகில் ஊநாடில் அனுபவத்தை யாராய்ந்தால் அந்த அனுபவத்தை ஆராய்ந்தால். நாடி அப்படின்னா ஆராய்ந்தால் அதன் அவ்வுயிரின் ஊழ்வினை ஆத்தான் ஊழ்வினையாலதான் நணுகும் அது பொருந்தும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப இந்த பாடல்ல முதல்ல நமக்கு இந்த கண்மம் நெறி அப்படின்னா அது 3 விதத்துல வரும் அப்படின்னு, திரிவிதமா வந்து சேரும் அப்படின்னு. அது எதெல்லாம் அப்படின்னா நல் சாதி ஆயுள் போகம் அப்படின்னு. இது எல்லாம் எப்படி உள்ளது அப்படின்னா தொன்மையானது, உயிரில் கலந்தது தொன்மையானது அப்படின்னு சொல்லிட்டு அதுல சொல்றாரு இதுல 3 விதமா வரும் அப்படின்னு. அது ஆதி தெய்வீகம், பௌதீகம், ஆன்மீகம் அப்படின்னு 3ஆ கூட இருக்கும். அந்த 3ஐயும் 2ஆ மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி அத 2க்குள்ள அடக்குறாரு. எப்படி அப்படின்னா சேதன அசேதனம் அப்படின்னு சொல்றாரு. அந்த சேதன அசேதனம் அப்படின்னா உயிர் உள்ளது உயிர் இல்லாததுல இருந்தும் நமக்கு அது வரும். எப்படி அப்படின்னா நன்மை தீமையாக வரும் அப்படின்னு சொல்றாரு. அதுதான் ஊழ்வினையாக வரக்கூடியது. நமக்கு இந்த கண்மம் எப்படிலாம் இதாகுது பிராரத்தமா இருந்து வேலை செய்யுது அப்படிங்கிறத இந்த பாடல்ல நம்ம பார்க்க போறோம். இப்ப இதுல ஆதி தெய்வீகம் அப்படின்னா என்னது அப்படின்னா தெய்வம் காரணமாக வருவது. இவன் தெய்வம் காரணமாக வர்றதா நமக்கு என்னதுலாம் பிறப்பு இறப்பு யமனுடைய தண்டனை சரியா மூப்பு இதெல்லாம் சொல்றதெல்லாம் தெய்வீகமாக வரக்கூடியது அப்படின்னு சொல்றோம். ஆதி பௌதீகம் அப்படின்னு சொன்னா பஞ்சபூதங்கள் வாயிலாக வருவது. நமக்கு குளிர் காற்று குளிர் மழை கோடை மின்னல் இடி சுவர் இடிஞ்சு விழுது இந்த மாதிரி உள்ளது எல்லாமே என்னது பௌதீகத்தால வரக்கூடியது. அடுத்து ஆதி ஆன்மீகம் அப்படின்னா என்னது அப்படின்னா உயிர்களால வரக்கூடியது. சரியா? நம்ம கூட சக உயிர்களால இல்லைன்னா பாம்பு இந்த மாதிரி எல்லாம் பூச்சிகள் அது எல்லாமே உயிர்கள் உயிர் வர்க்கம். அந்த உயிர் வர்க்கத்தால வரக்கூடியது அப்படின்னு சொல்லப்படுது. சரி, இந்த 3ம் 2க்குள்ள மாத்துறாரு. எப்படி அப்படின்னா சேதனம் அசேதனம் அப்படின்னு. சேதனம் அசேதனம் அப்படின்னு சொன்னா உயிர் உள்ளது உயிர் இல்லது சடப்பொருள் மூலமாகவும் வரும் உயிர் பொருள் மூலமாகவும் வரும்னு அந்த 3ஐயும் 5க்குள்ள நமக்கு மாத்திரலாம் அப்படின்னு சொல்றாரு. சரி, இந்த வினைகளை நம்ம எப்படி செய்யறோம் அப்படின்னா இதை 5ஆ பிரிக்கிறாங்க. இந்த வினைகளை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா இதை 5ஆ பிரிக்கலாம். சரி, இதெல்லாம் நம்ம இந்த விளக்கத்துல பார்க்கலாம். முதல்ல கண்ம நெறி திரிவிதம் அப்படின்னு சொல்லியிருக்கு. கண்மம் 3 விதமா இருக்குது. திரி அப்படின்னா 3. சரியா? கண்மம் 3 விதத்துல 3 இதா இருக்குது. அது என்னதெல்லாம் அப்படின்னா நல் சாதி ஆயுள் போகம் அப்படின்னு சொல்லியிருக்கு.
இதே இத சித்தியார் பாடல்ல எப்படி சொல்லியிருப்பாரு அப்படின்னா ஆறா சொல்லியிருப்பார். இந்த மூணை விரித்து ஆறா சொல்லியிருப்பார். பேரு இளவு இன்பமோடு பிணி மூப்பு சாக்காடு என்ன ஆறும் முன் கருவுட்பட்டது அப்படின்னு பாடல் 99ல சொல்லியிருப்பார். இங்க மூணா சொன்னத அங்க ஆறா சொல்லியிருக்கிறார், விரிச்சு சொல்லியிருக்கிறார். இல்ல அவர் விரிச்சு சொல்லியிருக்கிறாரு, இவரு அதை சுருக்கி சொல்லியிருக்கிறாருன்னு நம்ம எப்படினாலும் எடுத்துக்கிடலாம். சரியா? அப்ப இங்க மூணா சொல்லி இருக்குது, சித்தியார்ல ஆறா சொல்லி இருக்குது. இதுல இந்த மூணு என்னதெல்லாம் அப்படின்னா நல் சாதி ஆயுள் போகம், இதத்தான் அங்க விரிச்சு சொல்லி இருக்குது. சரியா? அப்ப சாதி முதல்ல அப்படின்னா என்னதுன்னு பார்க்கணும். நல் சாதி அப்படின்னா நம்ம சொல்றோம்ல, இப்ப சொல்றோம் இல்லையா, அந்த ஜாதி இந்த ஜாதி, அவங்க அந்த ஜாதி இந்த ஜாதி, அந்த சாதி கிடையாது. அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. இந்த சாதி அப்படின்னு சொன்னா எழுவகை பிறப்பு. சரியா? எழுவகை பிறப்பத்தான் நம்ம சொல்றோம். மனித ஜாதி, மிருக ஜாதி, பறவை ஜாதி அப்படின்னு சொல்றோமா இல்லையா? அந்த 7 வகை ஜாதி அதான் பிறப்பு. அதான் நல் சாதியில நம்ம வந்து பிறக்கிறோம். அப்ப நல் சாதி அப்படின்னு நம்ம வர்றது எது? இந்த மனித சாதி தான் நல் சாதி அப்படின்னு சொல்றோம். அடுத்து ஆயுள். ஆயுள் அப்படின்னா இவ்வளவு காலம் இருக்கணும், எவ்வளவு காலம் இருக்கணும் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியத அத சொல்றது ஆயுள் அப்படின்னு சொல்லப்படுது. சரியா? அதான் நல் ஆயுள் அப்படின்னு சொல்லுது. அடுத்து போகம். எதெல்லாம் அனுபவிக்கணும், நம்ம இங்க வந்து எதை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்றதா என்னது? போகம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த உலகத்துக்கு, இந்த உலகத்துல இல்ல, எந்த உலகத்துல இருந்தாலும் எவ்வளவு அனுபவிக்கணும், எவ்வளவு அனுபவிக்கணும் அப்படிங்கறத சொல்லக்கூடியதுதான் என்னது? போகம். நீங்க எந்த உலகத்துலனாலும் இருக்கலாம். இப்பதான் இந்த உலகத்துல இருக்கிறோம், இதுக்கு அடுத்து வேற எந்த உலகத்துக்குனாலும் போகலாம். அதை அனுபவிக்க கூடியது எல்லாமே போகம் அப்படின்னு சொல்றாங்க. அதை நிர்ணயிக்கிறது இந்த கண்மம் தான். சரியா? அதான் நல் சாதி ஆயுள் போகம் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து இந்த மூன்றும் உயிர் ஒன்றில் கலத்தல் தொன்மை அது அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த மூணும் நம்ம பிறக்கும் போதே நம்ம கூடையே சேர்ந்தே வருவதுதான். சரியா? நம்ம வந்த பிறகு வருவது கிடையாது, நம்ம கூடவே சேர்ந்தே வரும். எதெல்லாம் அனுபவிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் அந்த ஊழ், சரியா, அதுல இருக்கிறது தான். அதான் ஊழ் அல்லது உணவாகாது அப்படின்னு சொல்றது. அது அந்த அனுபவம் அப்படின்னா நம்ம உள்ள பிறக்கும் பொழுதே, சரி, அந்த உலகத்துல வந்து பிறந்துட்டோம் அப்படின்னாலே அதுவும் அதனுடைய சேர்ந்தே இருப்பதுதான், தனித்தனியா வருவது கிடையாது. பிறந்த பிறகு நமக்கு தலையெழுத்து எழுதப்படுவது கிடையாது, முதல்ல எழுதி வச்சிடுறாங்க. சரியா? டைரியில இதெல்லாம் செஞ்சுட்டு வரணும் அப்படின்னு நமக்கு பிரம்மனால் படைக்கப்படும் பொழுது எழுதி வைக்கப்படுவது. இந்தந்த வினைகள் எல்லாம் பிராரத்தமா இவன் போய் இருந்து அனுபவிக்கணும் அப்படின்னு அந்த பிராரத்தத்துல இருந்து நமக்கு என்னத்தை அனுபவிக்கணுங்கிறத சொல்லி வரக்கூடியதுதான். சரியா? அனுபவத்துக்குன்னு தனியா எடுத்துட்டு வாரோம். சரியா? அப்போ இந்த அனுபவம் ஆகாமியமா அனுபவத்துக்கு வருவதெல்லாம் நம்ம முதல்ல எடுத்துட்டு தான் இங்க வாரோம் அப்படின்னு இதுல சொல்றாரு. அப்ப ஊழ் அல்லது உணவாகாது. எந்தவித அனுபவமும் ஊழ் இல்லைன்னா அனுபவத்துக்கு என்னது? வராது. இந்த ஊழ் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா நம்மளுடைய தலைவிதி. சரியா? அப்படின்னு சொல்றதுதான். சரியா? அந்த விதி, ஊழ் வினை இப்படின்லாம் அதுக்கு பல பேர் இருக்குது. அது எதுல இருக்குது அப்படின்னா நியதியில இருக்குது. நியதியில இல்லைன்னா நமக்கு இதெல்லாம் என்ன ஆகாது? வினையா வராது. அதான் நம்ம சொல்லுவோம், சட்டியில இருந்தாதான் அகப்பையில வரும் அப்படின்னு சொல்றது. சட்டிலே இல்லைன்னா அகப்பையில வராது. சரியா? ஒரு பாத்திரத்துல வச்சிருந்தாதான் அதுல இருந்து கோதி எடுக்க முடியும். ஆனா இந்த பழமொழி வேற ஒரு இடத்துல இருந்து வந்தது. சஷ்டியில் இருந்தால்தான் கருப்பையில் வரும். சரியா? அதுல இருந்து வந்ததுதான் இந்த பழமொழி. சரி, இங்க அப்ப ஊழ் இருந்தாதான் வரும், விதி இருக்கணும். சரியா? வெறும் முயற்சி மட்டும் இருந்தா போதும் அப்படின்னு நமக்கு சித்தியார்ல 2 பேர் சொல்லுவாங்க. சரியா? உலக ஆயத்துல ஒருத்தங்க என்ன பண்ணுவாங்க, சித்தியார் பாடல்ல சொல்லுவாங்க, முயற்சி இருந்தா போதும், அதுவே நமக்கு எல்லாத்தையும் தரும், ஊழ்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடியது உலகாயத்துல ஒருத்தர்.
இன்ப துன்பத்துக்கு காரணம் இந்த முயற்சி தான். முயற்சி இருந்தா இன்பம் கிடைக்கும், முயற்சி இல்லைன்னா அது துன்பம் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு பதில் சொல்ற பாடல் 95ல இருந்து 98 சித்தியார் பாடல்ல 95ல இருந்து 98 வரைக்கும் அந்த பாடலை தான் சொல்லுது. நம்ம அந்த முயற்சியை மட்டும் சொல்றது இல்ல, நமக்கு ஊழ் இருக்கணும்னு சொல்றதா சித்தாந்தம் சொல்லுவது. அவன் என்ன சொல்லுவான், சித்தாந்தத்தை ஏத்துக்கிடுறது இல்ல, அவன் என்ன பண்றான், ஊழ் வேண்டாம் முயற்சியே போதும்னு சொல்லக்கூடியவன். அவனுக்கு மறுப்பு சொல்றதா அந்த 95 to 98 பாடலை சொல்றது. அப்ப முயற்சி உடையவனுக்கு இன்பம் வருது, முயற்சி இல்லாதவனுக்கு துன்பம் வருது அப்படின்னு அவனுடைய கொள்கை. சரியா, முயற்சி தான் இன்பத்துக்கும் துன்பத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்றான். அப்ப அத நம்ம அதான் வினை அப்படின்னு சொல்றான். வினை கிடையாது, முயற்சி தான் அப்படின்னு சொல்றான். அதை நம்ம எப்படி மறுக்கிறோம் அப்படின்னா, வினை இருந்தாதான் அதை அனுபவிக்க முடியும், வினை இல்லைன்னா அதை நம்ம அனுபவிக்க முடியாது. அந்த முயற்சியே என்னதான், அது ஒரு வினைதான் அப்படின்னு சொல்றோம். சரியா, இதுக்கு 2 எடுத்துக்காட்டு சொல்லலாம். இப்போ 2 பேர் இருக்கிறாங்க. சரியா, ஒருத்தர் ரத்தினங்கள் விற்கிறார், ரத்தினங்கள் தங்கம் அந்த மாதிரி உள்ள பொருள்களை விற்கிறாரு. அவர் ரொம்ப மெனக்கடணுமா அப்படின்னா இல்ல, ஒரு சின்ன பையில ரத்தின கல்களை போட்டுட்டு போகலாம். அப்ப முயற்சி சிறுசு, ஆனா அவருக்கு கிடைக்கிற பரிசு எவ்வளவு, விலை அதிகமா கிடைக்குது, பயன் அதிகமா கிடைக்குது. ஆனா ஒருத்தர் முயற்சி செய்யறாரு, அம்மிக்கல்ல தூக்கிட்டு போறாரு, ஆட்டு உரல் குளவிக்கல்ல தூக்கிட்டு போறாரு, அது ரொம்ப கனமானது, அதிக முயற்சி செய்யறாரு, தன் மெய் வருத்த முயற்சி செய்யறார். ஆனா அவருக்கு கிடைக்கக்கூடிய பணம் எவ்வளவு, சொற்ப பணம். இப்ப ஒரு குளவிக்கல்ல வித்தா ஒரு 500 ரூபாய் கிடைக்குதுன்னு வச்சுக்கிடலாம். ஆனா வெயிட் அது ஒரு 100 கிலோ 50 கிலோன்னு இருக்குது. அவ்வளவு வெயிட்ட சுமந்து கிடைக்கக்கூடிய வருமானம் குறைவு. ஆனா இது ஒரு 100 கிராம் கல்லு, எது, இந்த ரத்தினங்கள். ஆனா அவருக்கு லட்ச லட்சமா பணம் கிடைக்குது. அப்போ அதிகமான எடை கிடையாது, ஆனா பணம் அதிகமா கிடைக்குது, லாபம் அதிகமா இருக்குது, இன்பம் அதிகமா இருக்குது. ஆனா அவரு செய்த தொழில் எவ்வளவு, ரொம்ப குறைவான இதுதான், முயற்சி தான். ஆனா அவரு பெரிய பாறாங்கல்ல தூக்கிட்டு போறது மாதிரி அவ்வளவு எடையை தூக்கிட்டு போறாரு, அதிக முயற்சி பண்றாரு, தெரு தெருவா கூவி கூவி விற்கிறாரு, அவ்வளவு தூரம் செமந்திருக்கிறாரு. ஆனா அவருக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் இன்பம் அப்படிங்கிறது 500 ரூபாயில தான் நிக்குது. அப்போ அதிக முயற்சி செய்தவனுக்கு அதிக இன்பம் கிடைக்கணும். யாரு கூற்றுப்படி, அந்த உலகாயதர்ல ஒருத்தங்க சொல்ற கூற்றுப்படி. ஏன்னா முயற்சிக்கு தகுந்தாக்கல அப்படின்னா, அதிக முயற்சி செஞ்சது அந்த அம்மிக்கல் வித்தவன், அவனுக்கு தான் என்ன கிடைக்கணும், அதிக இன்பம் கிடைச்சிருக்கணும். ஆனா அவனுக்கு சொற்ப வருமானம் தான் கிடைச்சது. ஆனா முயற்சி கம்மியா செஞ்சவன் யாரு, இந்த ரத்தினங்களை வித்தவன், அவனுக்கு உடம்பு வருத்தவே இல்லை, முயற்சி குறைவு, சும்மா லேசா தூக்கிட்டு போயிட்டான், அவனுக்கு ஆனா பணம் அதிகமா கிடைக்குது. அப்போ உங்க கருத்துல முரண்பாடு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லி அதை என்ன பண்றோம், மறுக்கிறோம். சரியா, ஏன் அப்படின்னா முயற்சி மட்டுமே போதாது. சரியா, அப்ப அதுல ஊழ் இருக்கணும், இவனுக்கு இவ்வளவு கிடைக்கணும் அப்படின்னு அந்த ஊழ் இருக்கணும். சரி, இது விட வேண்டாம், அடுத்த எடுத்துக்காட்டுல நம்ம பார்க்கலாம். இப்போ கடைதல் அப்படின்னு தொழில். கடைதல்னா என்னது, நம்ம பாலை தயிராக்கி தயிரை கடைகிறோம். தயிரை கடைஞ்சா என்ன ஆகும், நெய் வரும், நெய் கிடைக்குது. அந்த நெய்யை கிடைக்க விற்று அந்த வெண்ணெய் நெய் அதெல்லாம் வித்தா என்ன ஆகும், நமக்கு நல்ல சம்பாத்தியம் வரும். சரி, கிடைக்குது, அவன் கடைந்ததுனால கிடைச்சது. இது கடைதல்ங்கிறது முயற்சி, முயற்சி செஞ்சான் கடைஞ்சான் கிடைச்சது. ஆனா கடைதல் தானே முயற்சி, எதுல கடைஞ்சாலும் வந்துருமா அப்படின்னா வராது. தண்ணிய உட்கார்ந்து ஒருத்தன் கடைகிறான், ஒரு சட்டி தண்ணிய வச்சுக்கிட்டு உட்கார்ந்து உட்கார்ந்து கடைஞ்சா என்னதான் வரும், உடம்பு வலி தான் வரும். அங்க வெண்ணெல்லாம் வராது, வெண்ணெய் வராது, அதை நெய்யாக்கலாம் முடியாது, காசு பார்க்க முடியாது. அப்ப முயற்சி இருக்குது, கடைதல்ங்கிற முயற்சி இருக்குது, ஆனா அவனுக்கு பலன் கிடைக்கல. ஏன்னா இவன் விடிய விடிய உட்கார்ந்து கடைஞ்சாலும் என்ன ஆகாது, அதுல வெண்ணெய் வராது. விடிய விடிய உட்கார்ந்து கடைஞ்சா அதிகம் கடைஞ்சிருக்கானா, அப்ப அவனுக்கு தானே முயற்சி இருக்குது, அப்ப இவனுக்கு தானே அதிக லாபம் கிடைக்கணும், இவனுக்கு தானே நிறைய வெண்ணெய் வரணும். அப்படின்னா அங்க வெண்ணெய் வராது, உடம்பு வலி தான் வரும். ஏன் அப்படின்னா கடையக்கூடிய பொருள்ல அதற்கான தன்மை இருக்கணும், அதுதான் இந்த ஊழ். அப்ப அந்த ஊழ் இருந்தால்தான் அதுல இருந்து வெளிப்பட்டு வரும். சரியா, அப்போ நமக்கு
அந்த ஊழ் அப்படிங்கிறது நமக்கு உண்டு. அப்ப நம்ம அந்த இதைத்தான் நம்ம சொல்றோம், ஊழ் இருந்தால்தான் முயற்சி மட்டுமே நமக்கு என்ன ஆகாது, பலனை தராது. அப்ப நம்ம எதை அனுபவிக்கணும், எதை அனுபவிக்க கூடாது அப்படிங்கறதெல்லாம் அந்த ஊழ்வினை அப்படின்னு சொல்றோம். சரியா? சரி, கடைதல்ங்கிறத மட்டும் வச்சு நம்ம என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. இது எல்லாம் தொடக்கு அடைவில் அடையாதே தோன்றும் மாறி. இந்த ஊழ்வினையும் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம செஞ்சதெல்லாம் அனுபவத்துக்கு வரும், ஆனா அது மாறி மாறி வரும். இன்னைக்கு செஞ்சிருப்போம், இன்னும் எத்தனை பிறவி கழிச்சோ அது வரலாம். சரியா? இல்ல இன்னைக்கு செஞ்சது இன்னைக்கே கூட வரலாம். எப்படி வரும் அப்படின்னா, அது பக்குவப்பட்டு இருந்தா உடனே வந்துரும். நமக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த வினைகள் பக்குவப்படுதோ அந்த பக்குவத்துக்கு தகுந்த ஆக்கல அது வரும். இது இன்னைக்கு செஞ்சது இன்னைக்கே வரணும், நாளைக்கு செய்வது நாளைக்கே வரணும், நேத்து செஞ்சது நேத்தே வந்திருக்கணும் அப்படிங்கிற பக்குவம் அந்த கணக்குல அங்க கிடையாது. நம்ம எந்த வினை எப்படி செஞ்சிருக்கோமோ அது போய் அங்க இருக்கும். அது பக்குவமான பிறகு எதை நம்ம அனுபவிக்கணும் அப்படிங்கிற நியதி வருதோ அந்த நியதிக்கு தகுந்தாக்கல நம்ம அனுபவிப்போம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ எப்ப செஞ்சதுனாலும் எப்பனாலும் வரலாம், இப்ப செஞ்சது இப்ப வரலாம், இல்ல இதுக்கு முன்ன நாளும் வரலாம், எப்பனாலும் வரலாம். அப்ப இதெல்லாம் யார் நிர்ணயிப்பா, இந்த வினையை நிர்ணயிப்பது யாரு அப்படின்னா அது பெருமான். பெருமான் தான் நிர்ணயிப்பார். அதனாலதான் முதல்ல செஞ்சது முதல்ல வரணும், பின்னாடி செஞ்சது பின்னாடி வரணுங்கிற நியதி கிடையாது. அந்த சட்டம் எல்லாம் பெருமானுக்கு கிடையாது. அவர் அதை பார்ப்பாரு, இது பக்குவம் ஆயிருச்சு, பக்குவம் ஆயிருச்சு, இதை செய்யறதுக்கு இவனுக்கும் தகுதி இருக்குது. அப்ப நம்மளுடைய ஆன்மாவினுடைய தகுதியையும் பார்ப்பாரு, அந்த வினையும் பக்குவம் ஆயிருச்சா, அப்போ இதை செய்யறதுக்கு இவனுக்கு தகுதி இருக்குது அப்படின்னு பார்த்து பார்த்து கொடுப்பாரு. அப்ப முன்ன செஞ்சது பின்ன வரலாம், பின்ன செஞ்சது முன்ன வரலாம், எதுனாலும் எப்படினாலும் வரலாம். அது அந்த பக்குவத்துக்கு தகுந்தாக்கல வரும். அதை செய்வது பெருமான் அப்படின்னு இங்க சொல்றாரு. அப்ப அந்த ஆணவ மலத்துக்கு பக்குவம்னா அது தேய்றது தான். ஆணவ மலம் தேயணும், அதுதான் அதுக்கு பக்குவம். கண்ம மலத்துக்கு பக்குவம் அப்படின்னா என்னது, அது இருவினை ஒப்பு. மாயா மலத்துக்கு பக்குவம் அப்படின்னா அது போகம் துய்ப்பித்தல், விடைய நுகர்ச்சி அப்படிங்கறத இந்த பக்குவம் அப்படின்னு சொல்றோம். அப்போ இங்க ஊழ் அல்லது உணவாகாது தொடங்கி அப்படின்னா அடைவில் தோன்றாதே மாறி தோன்றும். சரி, எப்படி மாறி மாறி நமக்கு அது வரும். தன்மை தரு தெய்வீகம் முற்பௌதீகம் ஆன்மீகமாம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ 3 விதமா வரும். அது எல்லாம் எப்படி வரும்னு சொல்றாரு, 3 விதமா வரும். அது எதுல இருந்து அப்படின்னா, ஏன் அப்படி 3 விதமா அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் வரணும். சரியா? இந்த 3 விதம் அப்படின்னு சொன்னா நம்ம படிக்கிறது சித்தாந்தம் படிக்கிறோம். சித்தாந்தத்துல முப்பொருள்களை தான் நம்ம படிக்கிறோம். சரியா? பதி பசு பாசம் அப்படின்னு 3 பொருளை பத்தி தான் படிக்கிறோம். அதனாலதான் இங்க 3 பொருளாலதான் வரும்னு சொல்லப்படுது. அப்போ 3 பொருளால வரக்கூடியது அப்படின்னா தெய்வீகம் அது பதியால, பௌதீகம் அது சடத்தால, ஆன்மாமிகம் அது நம்மளுடைய ஆன்மாக்களால அப்படின்னு 3 நம்ம சொல்றோம். சரியா? ஒண்ணு தெய்வீகத்தால வரலாம், பௌதீகத்தால வரலாம், ஆன்மீகத்தால வரலாம் அப்படின்னு. அப்ப இந்த 3 வழியில வரலாம் அப்படின்னா பதி பசு பாசத்தாலதான் இந்த வினைகள் வரும் அப்படின்னு சொல்றோம். அப்போ இது எல்லாம் அப்போ சடத்தால வருது அப்படின்னா அது தெய்வத்தால கிடையாதா அப்படின்னா எல்லாம் தெய்வம் மூலமா தான் வருது, கடவுள் மூலமாக தான் வருது, அவனிடத்துல இருந்துதான் இங்க வருது. சரியா? ஆனால் அவன் அதை நேரே தருவதில்லை. அவன் ஒரு பொருள் மூலமாக தருவதனால நம்ம என்ன சொல்றோம், அது சடம் மூலமாக சொல்றோம். இப்போ இன்னொருத்தர் நம்மளை ஒருத்தர் நல்லா பாராட்டுகிறார் அப்படின்னா அது கடவுளுக்கு தரலையா அப்படின்னா அது கடவுள் தான் தாராரு, அந்த இன்னொரு ஆன்மா மூலமாக தருகிறார். ஒருத்தர் திட்டுறாரு அப்படின்னா அது கடவுள் தான் செய்யறாரு, ஆனா இன்னொருத்தர் மூலமாக செய்கின்றார். அது எல்லாம் நம்ம வினையில இருக்கிறத அவர் மூலமா தருகிறார். அவ்வளவுதான். எல்லாமே அங்க எங்க இருந்துதான் வருது, பெருமான்கிட்ட இருந்துதான் வருது. ஆனா அது எல்லாம்
டைரக்ஷன் வேற பக்கத்துல இருந்து மாத்தி விட்டு தாராரு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மூன்றையும் நம்ம ரெண்டு தான் பிரிக்கலாம் அப்படின்னு, தகையில் உறும் அசேதன சேதனத்தாலும் அப்படின்னு. இந்த ரெண்டையும் சடம், சரியா, சித்து அப்படின்னு ரெண்டா பிரிக்கிறார். சடத்தால வரலாம், சித்தால, அத உயிர் பொருள். அப்ப ஆன்மாவும் பெருமானும் உயிர் பொருள், பாசம் சடப்பொருள் அப்படின்னு இந்த பாசத்துக்குள்ளையும் உயிருக்குள்ளையும் ரெண்டா பிரிக்கிறார். அறிவு பொருள், அறிவற்ற பொருள் அப்படின்னு ரெண்டா பிரிக்கிறார். பதியும் பசுவும் அறிவு பொருள், பாசம் சடப்பொருள் அப்படின்னு இந்த ரெண்டா பிரிக்கலாம் அப்படின்னு சொல்றார். அத சடம் சித்து அப்படின்னு. அடுத்து நன்மையோடு தீமை தரு சேதனனுக்கு, இந்த ஆன்மாவுக்கு நன்மையோடு தீமை அப்படின்னு இப்படி வர்றது நன்மையாகவும் வரும், தீமையாகவும் வரும். சரியா, தீமையாகவும் வரும், நன்மையாகவும் வரும் அப்படின்னு சொல்றார். அப்போ அறிவுடைய இந்த ஆன்மாவுக்கு இது வருவதெல்லாம் எப்படி வருது? நன்மையாகவும் வரும், தீமையாகவும். இவன் ஊன் நாடில், இவன் உண்கின்றது புசிப்பு அனுபவத்திற்கு, சரியா, இத அனுபவிப்பதற்கு அதன் ஊழ் வினையால் நணுகும் அப்படின்னா எந்த ஒரு இன்பமோ துன்பமோ வினை காரணமாத்தான் வரும். சரியா, இன்பமும் துன்பமும் காரணம் இல்லாமல் வரவே வராது. அப்ப எந்த இன்பமும் துன்பமுமாக இருந்தாலும் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஊழ்வினைதான் காரணம். அப்ப இன்ப துன்பத்திற்கு காரணமாக இருப்பது சுக துக்கம். எது அப்படின்னா இந்த கண்மத்தாலதான் வருது. அது எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம கடந்த பாடல்கள்லயே பார்த்தோம். நம்ம ஒண்ணு செய்யறோம், விருப்பு வெறுப்பு வருது, அது மேல விருப்பு வெறுப்பு வருதுனால அது எங்க போயிருது? புதுவினையா போய் அங்க பிராரத்தமா இருக்குது. மறுபடியும் நம்ம அனுபவத்துக்கு வருது. சரியா, அனுபவத்துக்கு வந்து அதுல நமக்கு இன்பமாகவோ துன்பமாகவோ வருது. அந்த இன்பமோ துன்பமோ என்ன ஆகும்? விருப்பு வெறுப்ப கொண்டாந்து விடும் அப்படின்னு சொல்றோம். இது எல்லாமே சிவஞானத்தின் வழியாக சிவத்தின் மூலமா தான் நமக்கு வருவதை தவிர எதுவும் தனியா வருவது கிடையாது. சரியா, இது எல்லாம் நமக்கு சிவபெருமான் நமக்கு அனுபவத்திற்காக தருவதாகத்தான் இருக்குது அப்படின்னு இந்த பாடல்ல சொல்றாரு. சரி, இது பிராரத்தத்தை பார்க்கிறோம். அடுத்து ஆகாமியம் சஞ்சிதம் எப்படி இருக்குது அப்படின்னு அடுத்த பாடல்ல 30வது பாடல்ல சொல்றாரு. மேலைக்கு வருவினை ஏது எண்ணில் அங்கண் விருப்பு வெறுப்பு என அறி. சரியா, அவ்விளைவும் எல்லாம் மூலத்த வினை பயில்வாம் எண்ணில் நாம் மேன் முற்றி அதன் பயன் உனக்கு முளைத்திடும் என்பர். ஞாலத்து வினைகள் இரு திறன் ஆகும். புந்தி நண்ணாத வினை நணுகும் வினை என ஒன்று இரண்டாம். ஏலத்தான் இதம் அகிதமாம் இதில் வலுவாது எய்தியிடும் புண்ணிய பாவங்கள் என்றே. இது பாடல். இதனுடைய பதவுரை. மேலைக்கு அடுத்த பிறப்புக்கு வரக்கூடிய வினை இந்த சஞ்சிதம் ஏது எண்ணில் இல்லாமல் போய்விடாதா என்றால் அங்கன் அந்த பிராரத்த அனுபவத்தால் விருப்பு வெறுப்புகள் உண்டாகி என இந்த ஆகாமியத்துக்கு, சரியா, சஞ்சிதமா சேர்ந்ததுக்கு அறிவாயாக அவ்விளைவும் மனத்தின் விருப்பு வெறுப்பும் கண்மத்தின் செயலும் ஆகிய அந்த மனத்தினால மன வாக்கு காயத்தால செய்யறது அது கண்மத்தின் செயல் ஆகிய எல்லாம் அனைத்தும் மூலத்த வினை அந்த பிராரத்த வினையோடு பயில்வு ஆம் எண்ணில் ஏந்தன ஆகும் என்றால் நாம் செய்கின்ற அந்த முனைப்பு, நாம் அப்படின்னா நான் செய்கிறேன் அப்படிங்கிற அந்த முனைப்பு முற்பட்டு அதன் பயன் அம்முனைப்பின் பயன் உனக்கு நமக்கு அதான் உனக்கு அப்படின்னு சொல்றார். அனுபவமாய் வருமாறு முளைக்கும் சென்று சேரும் என்பர் என்று சொல்லுவர் அறிஞர்கள். ஞாலத்து உலகில் வினைகள் ஆகாமிய வினைகள் புந்தி, சரியா, அந்த புந்தி நண்ணாத வினை
அப்படின்னா அபுத்தி பூர்வ வினை. அப்ப நணுகும் வினை புத்தி பூர்வ வினை. அப்ப நம்ம அறிஞ்சு செய்யறது அறியாம செய்யறது அப்படின்னு அதுல ரெண்டு. இருதிறனாம் அப்படின்னு ரெண்டு வினையா மாறும், இருவகைப்படும். அவற்றுள் ஒன்று ஒவ்வொன்றும் இந்த புத்தி பூர்வ வினை அபுத்தி பூர்வ வினை ஒவ்வொன்றும் இரண்டு ஆயனில் இரண்டு வகையா நிற்கும்படி இதம் அகிதமாம் நல்வினை தீவினையாய் சரியா ஆகாமியம் உண்டாம், அப்படி உண்டாகும். இதனால் இவ் ஆகாமியத்தால் வலுவாது தவறாமல் புண்ணிய பாவங்கள் என்று சரியா புண்ணிய பாவங்கள் அதான் சஞ்சிதம் எய்தியிடும் வந்து நிரம்பும். தான் அப்படிங்கிறது ஏ அசை, தான் ஏங்கிறதெல்லாம் அசை, அதுக்கு அர்த்தம் கிடையாது. சரியா? அப்போ இங்க எப்படி வரும் அப்படின்னா மேலைக்கு வருவினை ஏது எண்ணில், இதுக்கு அடுத்து மேல வரக்கூடிய வினை என்னது? அப்போ அனுபவத்துக்கு வராம கண்மம் என்ன ஆகாது? கழியாது. அத அனுபவிச்சுட்டோம்னா என்ன ஆயிரும்? கழிஞ்சிரும்னு சொல்றோம். அப்படி கழிஞ்சிருச்சுன்னா மறுபடியும் எங்க இருந்து வரும் அப்படின்னு கேள்வி. சரியா? அதான் பழையபடி ஏன் மேல வருது அப்படின்னு கேள்வி. அதுக்குதான் நம்ம பதில் சொல்றோம். மேலைக்கு வரும் எப்படி வருது அப்படின்னா ஒரு வினை அனுபவத்திற்கு வரும் பொழுது, வினை வரும்னு சொல்றீங்களே, மறுபடியும் வரும்னு சொல்றீங்களே, இங்க அனுபவத்துக்கு வந்துருச்சு. அனுபவத்துக்கு வந்தாச்சுன்னா என்ன ஆயிருச்சு? நம்ம அனுபவிச்சு கழிச்சிடுறோம். கழிச்ச பிறகு எப்படி மறுபடியும் வேணா இருக்கும் அப்படின்னா நம்மளால என்ன பண்ண முடியல? அதை மொத்தமால அனுபவிச்சு கழிக்க முடியாது. கழிச்சுக்கிட்டு இருக்கும் போதே நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? புது வினையை பெருக்கி கொண்டு இருக்கின்றோம். வினை புதுசா நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? பெருக்கிக்கிட்டு இருக்கிறோம். பிறகு எப்படி கழிகிறது அப்படின்னு நம்ம சொல்றோம். சரியா? அனுபவத்துக்கு வந்துருச்சு, கழிச்சாச்சு. பிறகு எங்க இருந்து வந்துச்சுது அப்படின்னா நம்ம மறுபடியும் வித்து போட்டு வச்சிடுறோமே அப்படின்னு சொல்றாரு. இப்போ நம்ம என்ன பண்றோம்? விவசாய வேலை பாக்குறவங்களுக்கு எல்லாம் தெரியும். சரியா? இதுக்கு முன்ன இப்ப அப்படிலாம் இல்ல. ஏன்னா இப்ப நாட்டு விதைகள்லாம் இல்ல. நம்ம நாட்டுல நாட்டு விதைன்னு ஒண்ணு கிடையாது. எல்லாமே ஹைபிரிட் தான். சரியா? எல்லாமே செயற்கையாக தான் தயாரிக்கிறோம். இதுக்கு முந்தைய காலத்துல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இதுல இருக்கிறவங்க எல்லாருமே பெரியவங்க தான். நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. விவசாய வேலை செஞ்சவங்களாதான் இருப்பீங்க. என்ன செய்வாங்க அப்படின்னா இப்ப நம்ம நெல் நடுறோம் அப்படின்னா அறுவடை செய்வோம். சரியா? நெல் நட்டு அது விளைஞ்சு அறுவடை செய்வோம். அறுவடை செஞ்ச உடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நல்லா அந்த நெல்லை எல்லாம் தூத்தி நல்ல நெல்மணிகளை எடுத்து, அதுல சாவி எல்லாம் இருக்காது, சாவி இல்லாம நல்ல நெல்மணிகளை எடுத்து ஒரு 5 மூடையோ 10 மூடையோ அடுத்த விவசாயத்துக்கு தேவைன்னு தனியா எடுத்து வச்சிருவாங்க. சரியா? அடுத்து வீட்டுக்கு எவ்வளவு தேவை? ஒரு 10 மூடை தேவைன்னா வீட்டுக்கு ஒரு 10 மூடை. அது போக மிச்சம் இருக்கிற மூடையை விற்பாங்க. சரியா? அப்ப அனுபவத்துக்குன்னு நம்ம 10 மூடையை வச்சுக்கிடுறோம், நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னு. ஒரு 5 மூடை என்ன பண்றோம்? அடுத்து வருங்காலத்துக்கு வேணும், நெல் பயிரிடணும்னு சொல்லி ஒரு 2 மூடையோ 5 மூடையோ எடுத்து வச்சுக்கிடுறோம். சரியா? அதைத்தான் இங்கேயும் சொல்றாரு. சரியா? நமக்கு வினைங்கிறது மொத்தமா வர்றது கிடையாது. மொத்தமா கொண்டாந்து நம்மளுக்கு தரல. அங்க மொத்தமா இருக்குது. நமக்கு இங்க வர்றது எவ்வளவு வருது? கொஞ்சத்தை தான் நம்ம எடுத்துட்டு வரோம். சரியா? கொஞ்சத்தை எடுத்துட்டு வந்து அதை அனுபவிக்கிறோம். அப்ப மீதி அங்க என்ன பண்ணிக்கிட்டு தான் இருக்குது? இருந்துகிட்டே தான் இருக்குது. அடுத்த பிறவிக்கு அது வரும். அப்போ ஒவ்வொரு பிறவி வரும் அங்க இருந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் எடுத்துட்டு வரோம். இங்க எடுத்துட்டு வந்து நமக்கு அனுபவிச்சு முடிச்ச உடனே நம்ம களைப்பாகி விடுகிறோம். களைப்பான உடனே பெருமான் என்ன செய்யறாரு? எப்பா இவன் களைத்து விட்டான், போதும் போதும், இவனுக்கு இன்னும் இந்த உலகத்துல இருந்து ஓய்வு தேவைப்படுது அப்படின்னு என்ன பண்றாரு? நம்மள ஒடுக்குகின்றார். அதான் இறப்பு அப்படின்னு சொல்றோம். அதை நம்ம தினமும் ஒத்திகை வேற பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். சரியா? தினமும் ஒத்திகை பார்க்கிறோம். நம்ம வேலை பார்க்கிறோம், டயர்ட் ஆகிடுறோம், களைத்து போய் விடுறோம், போய் படுத்துக்கிடுறோம். அந்த படுத்துக்கிடுறதான் ஒடுக்குதல்.
சரியா? எல்லாத்தையும் தூர மூட்டை கட்டி வச்சுட்டு போய் பேசாம படுத்துக்கிடுறோம். பிறகு மறுபடியும் அந்த ஓய்வு தேவை முடிஞ்ச உடனே ஃப்ரெஷ் ஆயிடுறோம். சரி இனிமே வேலை பார்க்கலாம் அப்படின்னுட்டு காலையில எந்திரிச்சுக்கிடுறோம். எந்திரிச்சிட்டு அந்த வினைகளை எல்லாம் செய்யறோம். அதேதான் பெருமான் செய்யறாரு. சரி, அந்த உலகத்துல படைச்சு விட்ட உடனே பிறப்ப கொடுக்கிறாரு. பிறப்ப கொடுத்த உடனே அந்த வினைகளை பூரா கொண்டுட்டு வந்ததை பூரா அனுபவிக்கிறோம். அனுபவிச்சு முடிச்ச உடனே சரி போதும் இவன் களைப்பாய் விட்டான் அப்படின்னுட்டு கொண்டு ஓடிக்கிறார். அதாவது உயிரை எடுக்கிறது, அதாவது இறப்பு. மறுபடியும் கொண்டு அங்க வச்சிடுறாரு, ஓய்வு. பிறகு மறுபடியும் அந்த வினைகள் பக்குவத்துக்கு வரும்போது இந்த ஆன்மாவும் என்ன ஆகுது, அடுத்த தகுதி பெறுது. தகுதி பெறும்போது மறுபடியும் பிறப்பு. பிறகு அந்த வினையை செய்யுது, மறுபடி ஒடுக்கிறார். இது சுழற்சியா நடந்து கொண்டே இருக்குது. சரி, இது நடக்குது அப்படின்னா அப்போ எல்லா பிறவிகளையும் வந்து 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 வினையை செஞ்சாச்சுன்னா கழிச்சாச்சுன்னா முடிஞ்சு விடுமா அப்படின்னா இல்ல. அந்த கழிக்க வர்றோம் இல்லையா, வர்ற இடத்துல நம்ம புது வினைகளை உற்பத்தி பண்றோம். அது மறுபடியும் போய் அங்க என்ன இருக்குது, அங்க போய் சேர்ந்து குமிஞ்சு கிடக்குது. சரியா? அப்போ ஒவ்வொரு தடவை நம்ம வினைய கழிக்க வரும்போதும் வினைய பெருக்கிக்கிட்டு தான் இருக்கிறோம். கழிக்க வந்தது மாதிரி தெரியல. வினைய என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், அதிகமாக பெருக்கி கொண்டு இருக்கிறோம். சரி, அனுபவத்துக்காக தான் செஞ்சோம். ஆனா ஒரு விதைய போடுறோம் அப்படின்னா அந்த வினை தானே வரணும். பாவக்காய் போடுறோம், பாவக்காய் போட்டா பாவக்காய் தானே வரணும். ஆனா பூசணிக்காய் வந்து நிக்குதே அப்படின்னு கேக்குறோம். சரியா? ஒரு வினை செஞ்சோம்னா அந்த வினையில இருந்து அதுக்குன்னுடைய தானே வரணும். அப்ப பாவை போட்டா பாவை தான் நமக்கு முளைக்கும், சொரக்காய் போட்டா சொரக்காய் முளைக்கும். ஆனா இங்க அப்படி வரல. பாவை போட்டா பூசணிக்காய் வந்து நிக்குது, சொர போட்டா புடலங்காய் வந்து நிக்குது. இது எப்படி வந்துச்சுது அப்படின்னு கேட்கறதுக்குதான் பதில் சொல்றாரு. மேலைக்கு வருவினை ஏது எண்ணில் அங்கன் விருப்பு வெறுப்பு. நம்ம நுகரும் போது ஏற்படுகின்ற அந்த வினையில விருப்பு வெறுப்பு ஏற்படுது அப்படிங்கிறத நீ அறிந்து கொள். அவ்விளைவும் எல்லாம் மூலத்த வினை வயில்வாம் என்னில் நாமே முற்றி அதன் பயன் உனக்கு முளைக்கும் என்பர். அப்போ அந்த வினை இருக்குது அப்படின்னா நம்ம என்னத்துக்கு, நாமேன் என்னில் நாமேன் முற்றி அதன் பயன் உனக்கு முளைக்கும் என்பர். அப்ப அந்த வினையை செய்யும் போது, ஒரு வினை அனுபவத்தை அனுபவிக்கும் போது என்ன செய்கின்றோம் என்ன, மேலைக்கு வரும் வினைகள் புதுசா ஏன் வருது அப்படின்னா உலகத்துல நடப்பதை வச்சு அத நமக்கு சித்தியார் பாடல்ல சொல்லுவாரு. சரியா? எப்படி அப்படின்னா, மேலைக்கு வித்துமாகி விளைந்தவை உணவுமாகி ஞாலத்து வருமா போல நாம் செய்யும் வினைகள் எல்லாம் ஏலத்தான் பலமாய் செய்யும் இதம் அகிதங்கட்கு எல்லாம் மூலத்து ஆகி என்றும் வந்திடும் முறைமையோடே அப்படின்னு சித்தியார் 102வது பாடல். அதைத்தான் இப்ப நான் விளக்கி சொன்னது. மேலைக்கு வித்துமாகி விளைந்தவை உணவுமாகி, அதைத்தான் நம்ம சொன்னது. இந்த விதை விதைச்சிருக்கிறோம் அப்படின்னா பயிர் வளர்ந்து அதுல நல்ல மகசூல் வந்த பிறகு சாப்பிடுறதுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிடுறோம். அதை மட்டுமா செய்யறோம் அப்படின்னா மறுபடியும் அடுத்தாப்புல விதைக்கிறதுக்கும் எடுத்து வைக்கிறோம். அதான் 2 மூடை 5 மூடை எடுத்து வைக்கிறதுன்னு சொன்னோம். அப்போ நம்ம ஏற்கனவே விதை உலகத்திலே அப்படி செய்யறோம். அப்ப இந்த விதைகள் மூலமா அடுத்து தேவைப்படும்னு எடுத்து வைக்கிறோம். அதே மாதிரிதான் பெருமான் என்ன செய்யறாரு, உனக்கு இவ்வளவுதான் அனுபவிக்க முடியும், அதுக்கு மேல கொடுத்தா நீ தாங்க மாட்ட அப்படின்னு எடுத்து வச்சிடுறாரு மிச்சத்தை. சரியா? எவ்வளவு அனுபவிக்கணுமோ அவ்வளவு மட்டும் கொண்டு வர விடுறாரு. பிறகு மறுபடியும் இதுக்கு களைப்படைஞ்ச பிறகு மறுபடியும் அங்க இருந்து கொண்டு வரோம். ஆனா அதுக்கு இடையில என்ன ஆகுது, இன்பமா துன்பமா வருது இல்லையா? அந்த இன்ப துன்பத்துல நம்ம புது வினைய புகுத்துறோம். புதுசா என்ன பண்றோம், கருத்துன்னு ஒண்ணு வைக்கிறோம். அந்த கருத்துல நமக்கு என்ன ஆகுது, விருப்பு வெறுப்பு வருது. அந்த விருப்பு வெறுப்பு தான் இப்ப ஒரு நமக்கு பாயாசம் எல்லாத்துக்கும் பிடிச்சது, பாயாசம் கொடுக்குறாங்க. எல்லா இடத்துலயும் இது நடக்கிறது தான். ஒருத்தங்க சொல்லுவாங்க கொஞ்சம் கட்டியா இருக்கு இலையிலே விடுங்கம்மா. இல்ல இல்ல பரவாயில்ல டம்ளர்ல கொடுத்துருவோம் சரி அப்படிம்பாங்க. ஒருத்தங்க சொல்லுவாங்க தண்ணியா இருக்குது அதனால டம்ளர்ல கொடுங்க. டம்ளர் இல்ல இலையிலே விடுவோம், அவங்க எப்படினாலும் குடிச்சுக்கிடுவாங்க அப்படின்னு. வேற அடுத்த கருத்து, இதுல இனிப்பு குறையா இருக்குது கூட இருக்குது. அடுத்து இன்னொரு கருத்து, எனக்கு மட்டும் பருப்பா விழல,
அவங்களுக்கு பருப்பா கிடக்குது, எனக்கு பழமா வந்திருக்குது. பழமே பிடிக்காது, அதுதான் வந்திருக்குது. அடுத்த கருத்து. சரியா? இதுல இன்னும் கொஞ்சம் பருப்பு, சிறுபருப்பு போட்டிருந்தா நல்லா இருக்கும், சேமியா போட்டிருந்தா நல்லா இருக்கும், இன்னும் கொஞ்சம் நெய் விட்டுருந்தா நல்லா இருக்கும். எத்தனை எத்தனை கருத்து வைக்கிறோம். அப்ப இது எல்லாம் என்ன ஆகுது? வினையா மாறுது. எத்தனை கருத்து வைக்கிறோமோ அது எல்லாம் அத்தனை வினையா வந்து சேருது. அப்போ நமக்கு அந்த ஒரு பொருள் கிடைக்குது அப்படின்னா அது யார்கிட்ட இருந்து கிடைக்குது? எதிர்த்தவங்களை நமக்கு தாராங்க, எதிர்த்தாக்குல நிக்கிறவங்கள பந்தி பரிமாறுறவங்கள தாராங்க, அவங்க தரல. அவங்க எங்க இருந்து கொண்டு வந்தாங்க? அந்த மண்டபத்துல இருக்குது, அவங்க பரிமாறத்தான் செய்யறாங்க, அவங்க அதைத்தான் செய்யறாங்க, அவங்க கருவி. அதையெல்லாம் கொடுக்கிறது பெருமான் கொடுக்கிறாரு. அந்த பந்தியிலே எத்தனை குளறுபடிகள். நம்ம உட்கார்ந்து இருப்போம், நம்மளோ நமக்கு பக்கத்து இலையோட முடிஞ்சிருக்கும். சே, இன்னும் கொஞ்சம் கொண்டு வந்திருந்தா நம்மளோட வந்திருக்கும். ஏன் நமக்கு பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அடுத்து ஆகாதா? நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்மளோட வந்திருந்தா நம்ம சீக்கிரம் சாப்பிட்டு போயிடலாமே. எத்தனை கருத்து வைக்கிறோம். நமக்கு கிடைக்காம போயிருச்சே, அங்க இருக்கோ இல்லையோ, இதெல்லாம் கருத்துக்கள் தான். இது எல்லாம் நம்மளுடைய இதுதான், நம்ம புது வினையை செய்யறது தான். ஆனா இது எல்லாம் எப்படி? பெருமான் கொடுக்கிறாரு, அவர்கள் மூலமா கொடுக்கிறாரு, அவ்வளவேதான் சரி. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்? அவங்கன்னு நினைக்கிறோம். இதெல்லாம் அவங்க கிடைக்கிற நம்ம இந்த விருப்பு வெறுப்பு, இந்த நினைப்பு தான் என்ன ஆகுது? புது வினையா மாறி நமக்கு என்ன ஆகுது? அடுத்து ஒரு பிறவிக்கு வித்தாகுது. அதைத்தான் சொல்றோம், அதான் வித்தாகி அப்படின்னு சொல்றோம். அப்ப நமக்கு புதுசா வித்து வருவதற்கு காரணம் அப்படின்னா அதுதான் அப்படின்னு சொல்றாரு. இது எல்லாம் அவனுடைய விளையாட்டு, பெருமானுடைய விளையாட்டுன்னு நினைக்கணும். அதுலயே அழுந்து கூடாது. இந்த இதுலயே அழுந்துனா அது என்ன ஆகாது? நமக்கு வினையாதான் வரும். வினையா வந்தா மறுபடியும் நமக்கு என்ன ஆகும்? பிறவிதான் வரும் அப்படின்னு சொல்றாரு. சரியா? அதுல அழுந்தாம இருக்கணும். அப்ப அழுந்தாம இருக்கணும் அப்படின்னா அதுல விருப்பு வெறுப்பு இல்லாம இருக்கணும். இப்ப நம்ம குழந்தைங்க எல்லாம் விளையாடுவாங்க, வெயில்ல விளையாடுவாங்க. அந்த குழந்தைங்களுக்கு அது வெயில் தெரியுமா அப்படின்னா தெரியவே தெரியாது. அந்த குழந்தைங்களுக்கு அது வெயிலே தெரியாது. ஆனாலும் சுடத்தான் செய்யும். அந்த சூடு அது உடம்புல உரைக்கவே உரைக்காது. சரியா? நம்ம கூப்பிட்டாலும் அவங்களுக்கு அது புரியாது. அப்ப அந்த விளையாட்டுல தான் கவனம் இருக்கே தவிர அந்த வெயில் மேல இல்ல. அதே மாதிரி நமக்கு தர்ற பெருமான் மேல கவனம் இருக்கணுமே தவிர தருகிறவர் மேல கவனம் இருக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. இது நம்மள நிறைய இருக்கும். நம்ம எல்லாம் ஒரு சில காரியங்கள்ல அழிஞ்சுக்கிட்டு இருப்போம், நம்ம முன்னாடி போறவங்க கூட தெரியாது. இல்ல நம்ம ஒரு வேலைக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன், 10 மணிக்கு அங்க ஆபீஸ்ல உள்ள இருக்கணும். சரியா? நம்ம வீட்டுல இருந்து போறதுக்கு 10 நிமிஷம் நடக்கிற தூரம் அப்படின்னா 9:45 நடந்திருந்தோம் இறங்கி இருந்தோம் அப்படின்னா 5 நிமிஷத்துக்கு முன்ன நம்ம போயிடலாம். ஆனா அன்னைக்குன்னு பார்த்து ஒரு 6-7 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு. 9:50க்கு இறங்காம இறங்குனா 10 நிமிஷத்துல போகலாம். ஒரு 52க்கோ 53க்கோ வீட்டை விட்டு இறங்குறோம். 3 நிமிஷம் லேட் ஆயிட்டு. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? அப்படி வேடிக்கை பார்த்துட்டா போவோம்? வேடிக்கை பார்க்க மாட்டோம். எவ்வளவு வேகமா நடக்கணுமோ அவ்வளவு வேகமா நடப்போம். அவ்வளவு வேகமா நடக்கும்போது நமக்கு எதுக்க நமக்கு தெரிஞ்சவங்க வந்தாலும் கூட நம்ம கண்ணுக்கு தெரியாது. நம்ம கருத்து எல்லாம் எதுல இருக்கு? ஆபீஸ்க்கு போகணுங்கிறதுலதான் இருக்குது. அந்த நடை வேகத்துலதான் இருக்க தவிர எதுக்கு வர்றவங்கள நம்ம சிந்திக்கிறது இல்லை. அது போல அந்த கருத்து எல்லாம் எதுல இருக்கணும் அப்படின்னா பெருமான் மேல இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த வரியில் சொல்றாரு, ஞாலத்து வினைகள் இருதிறன் ஆகும். இந்த வினைகள் எல்லாம் 2 திறத்துல இருக்குது. அது எது அப்படின்னா நல்வினை தீவினை அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம நல்லது செஞ்சிருந்தோம்னா அது நமக்கு நல்வினையா வரும். நம்ம ஏற்கனவே தீமை செஞ்சு வச்சிருந்தோம் அப்படின்னா அது வரும்போது எப்படி வரும்? தீவினையா வரும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த நல்வினை தீவினை இந்த 2ம் எப்படி இருக்குது அப்படின்னா ஏலத்தான் இதம் அகிதமாய். சரியா? இந்த 2ம் எப்படி வருது அப்படின்னா அது மறுபடியும் 2ஆ மாறுது. அது 4 ஆகுது. எப்படி அப்படின்னா புத்தி நண்ணாத வினை நணுகு வினை அப்படின்னு.
அப்ப புத்தி நண்ணுன வினை நணுகாத வினைன்னு ரெண்டாயிருச்சு. அப்ப அந்த நல்வினையில புத்தி நணுகியது நணுகாததுன்னு ரெண்டு, தீவினையில புத்தி நணுகியது நணுகாததுன்னு ரெண்டு. அப்போ இப்ப 4 ஆயிருச்சு. சரியா? அப்போ நல்வினையில நணுகி செஞ்சது, நணுகாம செஞ்சது, அதுல ரெண்டு. தீவினையில நணுகி செஞ்சது, நணுகாம செஞ்சது அப்படின்னு அதுல ரெண்டு. அப்ப அந்த நல்வினை தீவினையே இப்ப 4 இருக்குது. சரியா? ஏலத்தான் இதம் அகிதமாம். இதனால என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இதம் அகிதமத்துக்கு காரணம் இந்த இன்ப துன்பம் தான். இந்த இன்ப துன்பம் தான் அதுக்கு காரணம். இதனால வலுவாது எய்திடும் புண்ணிய பாவங்கள். அப்ப இதனால மறுபடியும் என்ன ஆகுது? புண்ணிய பாவங்களா வந்து சேரும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இது ஒரு நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான், ஒரு வட்டம் தான். இப்ப இன்னைக்கு ஒரு வினை செய்யறோம், இது நல்வினை அப்படின்னா தெரிஞ்சு செய்யறது தெரியாம செய்யறதுன்னு இருக்குது. ஒரு தீவினை செய்யறோம் அப்படின்னா அதுலயும் தெரிஞ்சு செய்யற தீவினை, தெரியாம செய்யற தீவினை. அப்ப அது புத்தி பூர்வமா செய்யறது, அபுத்தி பூர்வமா செய்யறது. இவன் நம்ம படிச்சுக்கிட்டே இருப்போம். இப்ப இங்க இருந்து அடியேன்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நீங்க எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர் வீட்டுல இருந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. உங்க காது கேட்டுக்கிட்டு இருக்கு, ஆனா கை என்ன பண்ணுது? ஒரு பேனா வச்சிருந்துச்சுன்னா ஒரு கோடு போட்டுக்கிட்டு இருக்கும், இல்லைன்னா ஒரு தாமரை பூவை போடும், இல்லைன்னா ஒரு வட்டம் போடும், ஏதோ ஒண்ணு செய்யறீங்க. அது எல்லாம் புத்தியில பதிஞ்சு செய்யறீங்கன்னா செய்ய மாட்டீங்க. அந்த கிறுக்கல்கள் எல்லாம் தன்னால நடந்துகிட்டு இருக்கும். சரியா? இப்போ கேட்டுக்கிட்டு இருப்பீங்க, இங்க புத்தி எல்லாம் இங்க இருக்குது, ரொம்ப சிரத்தையோட இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த காலுக்குள்ள ஒரு எறும்பு மிதிப்பட்டு இருக்கும், எறும்பு செத்து போயிருக்கும். அது அபுத்தி பூர்வமா செய்யற வினை. வித்தியாசம் இருக்கா இல்லையா? உங்க சிந்தையில அந்த எறும்பை கொல்லணும்னு நினைச்சிருக்கவே மாட்டீங்க, ஆனா அந்த எறும்பு செத்து போயிருக்கும். சரியா? அப்ப அதுக்கும் தண்டனை தானே. தண்டனை உண்டா கிடையாதா? தண்டனை உண்டு. அப்போ எல்லா வினையும் நம்ம அனுபவிச்சுதான் கழிக்கணும் அப்படின்னு தான் நம்ம இதுக்கு முந்தின பாடல்கள் எல்லாம் படிச்சிருக்கோம். சரியா? சரி, அனுபவிக்காமலாம் கழிக்க முடியுமா அப்படின்னா அதுக்கும் நம்ம சித்தாந்தம் சொல்லுது, இருக்குது அப்படின்னு சொல்லுது. அப்ப இந்த வினைகளை எல்லாம் எப்படி எப்படிலாம் கழிக்கலாம் அப்படின்னு அடுத்த பாடல்ல சொல்றார். சரியா? அப்ப நமக்கு வினைகள் எப்படிலாம் வருது அப்படின்னா, நன்மை தீமை செய்யறோம், அதுல புத்தி பூர்வமாக அபுத்தி பூர்வமாக, அது நன்மையிலையும் தீமையிலையும் ரெண்டுலையுமே செய்யறோம். அது எல்லாம் எங்க போய் இருக்குது அப்படின்னா, செய்யும் போதே அந்த விருப்பு வெறுப்பு இருக்குது. அதனால அது எங்க போயிருது? மேல போய் இருக்குது, பிராரத்தமா இருக்குது. மறுபடியும் ஆகாமியமா வாரம் வந்து கழிக்கிற சஞ்சிதத்துல மறுபடியும் அதுல விருப்பு வெறுப்ப வைக்கிறோம். இப்படி சுழற்சியா இருக்குது. அப்ப இந்த சுழற்சியா இருக்கிறதெல்லாம் ஒரு காலத்துல நம்ம மொத்தமா கழிச்சாதான் பெருமான்ட்டு போக முடியும். வினையே இருக்கக்கூடாது, வினை இல்லாம இருந்தாதான் எங்க போக முடியும்? பெருமானுடைய திருவடிக்கு போக முடியும். அப்ப இதெல்லாம் எப்படி கழிக்கணும், இதெல்லாம் தெரிஞ்சு கழிச்சது தெரியாம செஞ்சதை எப்படி கழிக்கிறது அப்படிங்கறதெல்லாம் பிராயச்சித்தம் அப்படின்னு நமக்கு ஒண்ணு இருக்கு. சரியா? அது 31வது பாடல்ல நமக்கு சொல்றாரு. இந்த 31வது பிராயச்சித்தத்து பாடல் எல்லாம் நல்ல விரிவா அடுத்த வகுப்புல நம்ம அமர்ந்து இருந்து சிந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி, இத்தனை நேரமும் இந்த நம்மளுடைய சித்தாந்த கருத்துக்களை பெருமான்